السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, எங்கள் மீது கருணை கொண்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நம்மை இந்த இடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறான். மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஸஹீஹ் புகாரிலே பேசியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா யாரை விரும்புகிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் தெளிவை கொடுக்கிறான், மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹுடைய அன்பு இருப்பதால் தான், அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொள்கின்ற ஒரு காரணத்தினால் தான் அல்லாஹ் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்புக்கு நாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தால் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்றால், இந்த ஒரு மணி நேரத்தையும் நாம் எந்த வேறு சிந்தனைகள், வெளி சிந்தனைகள் இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றிய சலபுஸ் சாலிஹீன்களை பற்றி பேசப்படுகிறது என்றால், அதை நாம் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடனாக நினைத்து இந்த விடயங்களை செவிசாய்த்து கேட்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் சூரா ஆல் இம்ரானுடைய 173வது வசனம். நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க. இந்த வசனத்திற கடைசியில இது முடியுது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சூரா ஃபாத்திஹா, சூரா பக்ரா, சூரா ஆல் இம்ரான். அப்ப 3வது அத்தியாயத்தினுடைய செய்தி தான் இது. 173வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஸஹீஹ் புகாரியினுடைய 54-63 புறவு எடுத்து பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. 54-63வது செய்தி ஸஹீஹ் புகாரில அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் قالها حين ألقي في النار. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்தில் இருந்த மன்னன், அந்த மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவருடைய செய்திகளை கேள்விப்பட்டு அவருக்கு எதிராக பெரிய ஒரு நெருப்பை மூட்டி அதுக்குள்ள போட்டான். இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப நம்ம சொல்ல வர விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்குள்ள போடப்படுற நேரம் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. ஸஹீஹ் புகாரில வருது, 54-63 வருது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்குள்ள போடப்படுகின்ற பொழுது சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல பொறுப்பு சாட்டுபவர்கள். இப்ப நான் என்ன காரியத்தை நீங்க பாருங்க நாங்க மக்கள்கிட்ட சொல்ற மாதிரி இதெல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்கறதெல்லாம் ஒரு பலவீனத்தோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறது, பொறுப்பு சாட்ட தகுதியானவன், மிகச்சிறந்தவன், பொறுப்புகளை ஒப்படைத்து அதை கொண்டு கொடுக்கின்ற சாட்டுகின்ற ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ். அப்படிப்பட்டவர்கள் சிறந்தவன் அல்லாஹ், சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ். எங்களோட காரியங்களை பொறுப்பேற்று அதை நிறைவேற்றுவன் அல்லாஹ், அதுல சிறந்தவன் அல்லாஹ். வ நிஅமல் வக்கீல். அப்ப இந்த வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்படும் பொழுது சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு இருக்கிற பொதுவான சக்தி, உதாரணமாக
நெருப்பண்டா சுடும், நெருப்பண்டா சுடும். இதுதான் உலக வளமை. இதுதான் அல்லாஹ் உலகத்துல படைச்சு ஒவ்வொரு பொருளுக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறான். அந்த சக்திக்கேற்ப அது அந்த சுண்ணாவு கட்டுப்பட்டு செயல்படும். நாம் சாதாரணமா ஒரு நெருப்புக்குள்ள கை வச்சா சுடத்தான் செய்யும். கடலுக்குள்ள போய்த்து பாயிரும், நீச்சல் தெரியாதுன்னா மரணித்து விடுவோம். அதுதான் கடலுக்கு தெரியாது. ஆனால் அந்த இயல்பான இயற்கையான தன்மையில் இருந்து ஒன்றை மாற்றுகின்ற சக்திக்கு இருக்கிறது அந்த சக்தி தான் இந்த வார்த்தை. இயல்பான தன்மையில் இருந்து ஒன்றை மாற்றுவதற்குரிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். குல்னா நாங்கள் சொன்னோம், யா நார் நெருப்பே. அல்லாஹ் விழிக்கிறான், நல்ல நெருப்போட பேசுறான். நெருப்பு பேசுமானா பேசும், அல்லாஹ்வோட பேசும். தண்ணி பேசுமா பேசும், கத்தி பேசுமா பேசும், கல்லு பேசுமா பேசும், அல்லாஹ்வோட உரையாடும். இந்த ஈமானிய பாடம். அப்ப இந்த செய்தியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே போடப்படுகின்ற பொழுது இதற்கு மேல ஒரு சக்தி இல்லை என்ன பாதுகாக்கிறது. அல்லாஹ்வை தவிர இந்த இடத்தில் என்னை பாதுகாப்பதற்கு, எனக்கு விமோசனம் தருவதற்கு, நான் இந்த சதி முயற்சியிலிருந்து வெற்றி பெறுவதற்கு வேறு எந்த ஒன்றும் கிடையாது, யாரும் கிடையாது. நெருப்புக்குள்ள போடப்பட்டால் நான் எரிந்து விடுவேன், இதுக்கு மேல ஒன்று இல்லை. நெருப்பு எரியும், அது பிரம்மாண்டமான நெருப்பு. ஆனா அவங்க சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வகீல், பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவன், பொறுப்பு சாட்டுவர்களில் பொறுப்பு சாட்டப்படுவர்களில் அவன் சிறந்தவன் என்ற இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் குல்னா நாங்க சொன்னோம், யா நாரு கூனி நெருப்பே நீ ஆகிவிடு, பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், இப்ராஹீமுக்கு பர்தாக வாழுகின்ற அளவு குளுமையானதாக, அதிக குளுமையும் இல்லை, வாழுகின்ற அளவு குளுமையானதாக ஆகிவிடு, வ ஸலாமன் மேலதிகமாக சலாமாக ஆகிவிடு. இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனிக்கணும். பழமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை கேள்விப்படுவோம், கதைப்போம், ஹஜ் பண்ண வந்தா சொல்லுவோம். ஆனா இந்த இடத்தில் நாம் படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் தான் இது. ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்றான். பர்த் என்று சொன்னால் பொதுவாக நல்ல கூழ்மையா இருக்கிறதுக்கு பனிக்கட்டி, சல்லிஷ், பரத், அதாவது பனிக்கட்டி, ஆலங்கட்டி, அது மாதிரி ஐஸ் கட்டி, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு குளுமையை சொல்லவில்லை. மனிதன் வாழ்வதற்கு அதிகமா கூடுனாலும் என்ன ஸ்வீட்டர் போட்டு இதுவும், சூடு வந்துட்டாலும் உடனே ஏசுக்குள்ள ஓடி வந்துடுவோம். இந்த ரெண்டுமே மனிதனுக்கு சரியான ஒரு நிலை அல்ல. இருக்கிறதுக்கு அளவானதாக இருக்கணும். பரதன் அல்லாஹ் அங்க அர்த்தம் சொல்றான். இப்ராஹிம் அங்க இருக்கிறதுக்கு சரியானதாக இருக்கணும். வஸலாமன் அலா இப்ராஹீம், சலாம் அமைதியானதாக சாந்தியானதாக இருக்கணும். சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? يطوف عليهم بلدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين. அல்லாஹ் சூரா வாக்கியால அப்படியே சொல்லிடுவார், இல்லா قيلا سلاما سلاما لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ்விடமிருந்தும் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கிற வார்த்தை சலாம். அங்க சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்க கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை சலாம். இல்லா லா யஸ்மஊன ஃபீஹா, லா யஸ்மஊன ஃபீஹா, அங்கே அவர்கள் கேட்க மாட்டார்கள் லஹ்வன் வலா தஸீமா. லஹு முஃமின்களோட பண்பு லஹ்வை விட்டு விலகிரணும். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன் கத் அஃப்லஹல் முஃமினூன். அந்த குர்ஆன்ல இருந்து குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வரேன், நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க அல்லாஹ் சொல்றான் என்ன, முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர் லஹ்வுல இருந்து விலகி இருப்பார்கள். இங்க அல்லாஹ் சொல்றான் சொர்க்கவாசிகள் லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா தஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. அந்த சொர்க்கத்துல கிடைக்கிற ஒரு இன்பம் அமைதியான, அருவருப்பான, பேச்சுக்களற்ற அமைதியான ஒரு இடம். அங்க எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது, எந்த ஒரு அனாவசியமான பேச்சுக்களும் இருக்காது, சப்தங்களும் இருக்காது. அந்த ஒரு இன்பத்தை அல்லாஹ் கொடுக்குறான், அங்க நெருப்புக்குள்ள வச்சு கொடுக்குறான். அப்ப இயற்கையில் சுடுகின்ற நெருப்பினுடைய தன்மையை மாற்றி சொர்க்கத்தில் கிடைக்கிற ஒரு இன்பத்தை அல்லாஹ் அங்க உணர வைக்கிறான்.
ஆனா சொர்க்கத்துல இன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. உதாரணமாக மால ஐனுன் ரஅத் வலா உதுன் சமிஅத் வலா கதர் அலா கல்பி பஷர், சொர்க்கத்துல இன்பங்களை கண்களால் கண்டிட முடியாது, எந்த கண்ணும் கண்டிராது, எந்த காதும் கேட்டிராது, எந்த சிந்தனையிலும் அது வந்திருக்காது. அப்ப அல்லாஹ் அங்க சொல்றான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், சலாமாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது அங்க அந்த நெருப்புக்குள்ள. ஏன்? அந்த வார்த்தையினுடைய சக்தி, பவர். புரியுதா உங்களுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஒரு மனிதன் நெருப்புக்குள்ள போறேன்டா என் உயிர் பாதுகாக்கப்பட்டா போதும் என்ற நிலையில இருக்கிறவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் என்னென்றால் ஹஸ்புன் அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லிட்டா, அந்த நம்பிக்கையில எண்ணத்துல வாழ்ந்துட்டால் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவனாக இருப்பான். வேற யாரும் அங்கு வர தேவையில்லை, வேற எந்த சக்தியும் தேவையில்லை. அல்லாஹ் குன் ஃபயகுன், குன்னண்டா அடுத்து நடக்கும். இது ஒரு விஷயம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த வார்த்தை இது வாழ்க்கையாக மாறணும். வெறுமனே வார்த்தையில சொன்னா மட்டும் இது நடக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முழு சிந்தனையும், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய அர்ப்பணங்கள், இழப்புக்கள் எல்லாவற்றையும் தாண்டி உள்ளத்துல வார வார்த்தை இது ஹஸ்புன் அல்லாஹ். அப்படி வரணும். என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஹஸ்புன் அல்லாஹ்ன்னு தான் வாழ்றேன், அப்படித்தான் நான் இருக்கிறேன். அந்த நேரத்துல அப்படி இருந்து கொண்டு நான் சொன்னா அதுக்கு பவர் இருக்கும், அது இருந்து கொண்டு சொன்னா அதுக்கு சக்தி இருக்கும். அப்ப எனவே அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ்ல அடுத்த பதிவு சொல்றாங்க, அல்லதீன قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. الذين قال لهم الناس, உஹதுடைய யுத்தகலத்துக்கு பிறகு ஹம்ராவுல் அஸத் அந்த பகுதியில இப்ப மக்கத்து, அதாவது காஃபிர்கள் முஷ்ரிக்குகள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதிர்த்தவங்க காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் மக்காவை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்த்தாங்க, சண்டை பிடிச்சாங்க. ஆரம்பத்தில் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது மக்காவில் எதிர்த்தாங்க முஷ்ரிக்குகள் காஃபிர்கள். அதுக்கப்புறம் மதீனாக்கு வந்த பிறகும் எதிர்த்தார்கள். முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பு வந்து கொண்டே இருக்குது. இப்ப இந்த உஹதுடைய கட்டம், உஹதுடைய அந்த போராட்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு முஸ்லிம்களை, இப்ப உஹதுடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது, முஸ்லிம்கள் தோல்வியுற்ற மாதிரி பேச்சுக்கள், அதே மாதிரி முஸ்லிம்கள் அதிகமான கொலை செய்யப்பட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற வதந்திகள் பரப்பப்பட்டது, முஸ்லிம்களுக்கு சிறு தோல்வி ஏற்பட்டது. அப்ப இந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு முஸ்லிம்களை மானசீக ரீதியாக உள ரீதியாக பலவீனப்படுத்துவதற்கு அங்குள்ள முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, அங்க உள்ள முனாஃபிக்குகள் ரசூலுல்லாவோட இருந்துகிட்டு நயவஞ்சகத்தனமா செயல்படுறவங்க முனாஃபிக்குகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதீனாவுல இருந்துகிட்டு அவங்களுக்கு எதிராகவே சதி முயற்சி செய்யக்கூடிய உள்ளால செய்திகளை கொண்டு போறோம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதோ முஷ்ரிக்குகள் எல்லாம் படையா திரண்டு வாராங்க, இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும், உங்களை எதிர்க்கிறதுக்காக என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? இந்த படையை கண்டு பயப்படாமல் ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் கூடியது. இந்த படை பட்டாளம் எல்லாம் எங்களை எதிர்த்து எங்களுக்கு எதிராக போராடி எங்களை கொலை செய்ய வருகிறார்களா? இல்லை. கொலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள, அதுவும் கொலை மௌத்தாக போற கடைசி கட்டம். இங்க முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக கொலை செய்யப்பட போறாங்க, எல்லாம் திரண்டு வராங்க, உங்களை கொல்ல போறாங்க என்று வதந்தி சொல்லப்பட்டு உள ரீதியாக பலவீனப்படுத்த நினைத்தார்கள் அந்த முனாஃபிக்கள். அப்ப அந்த நேரத்துல உஹதுடைய அந்த கடைசி கட்டத்துல முஸ்லிம்கள் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அப்ப ஹலீலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இது, முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அப்ப இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இப்ப ரெண்டு
மிக முக்கியமான நபிமார்கள். நமக்கு என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சூரத்து ஷுஆரால சொல்லும் பொழுது வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிம்ல செய்தி நீங்க ஓதுங்க படிங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்மாதிரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. இந்த ரெண்டு பேரும் இந்த சமூகத்துக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய முன்மாதிரி. எந்த நிலையில், எந்த கட்டத்தில், எந்த பிரச்சனையில், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற ஒரு எண்ணம் வரணும். அது எப்படி அல்லாஹ் மாத்துவான் என்றால், ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரும் பொழுது நீங்க நினைப்பீங்க இது நீங்கணும் என்று. ஆனா உங்களோட உள்ளம் அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கும், அவ்வளவு தொடர்பா இருக்கும். அழுது புலம்புவீங்க, மன்றாடுவீங்க, கெஞ்சுவீங்க, கதறுவீங்க. வெளியில ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியாது, தெரிய இல்லை. நீங்க அல்லாஹ் இந்த பிரச்சனையை நீக்கிறியா அல்லாஹ், இந்த ஒரு 10,000 தினம் எனக்கு கடன் நீக்குது நாட்டுல ஊர்ல, இப்ப அதுக்காக வேண்டித்தான் யா அல்லாஹ் நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறேன், உழைக்கிறேன் யா அல்லாஹ், கஷ்டப்படுறேன் யா அல்லாஹ், நான் குடும்பத்துக்கு, மனைவி மக்களுக்கு, உம்மாக்கு, வாப்பாக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கிறேன் யா அல்லாஹ், கையில எதுவுமே மிஞ்சுது இல்லையா அல்லாஹ், 2 வருஷம் ஆயிருச்சு, 3 வருஷம் ஆயிருச்சு, என் பிள்ளை பெற்று, என்னுடைய பிள்ளை பெற்று ஒரு 3 நாள்ல வந்தேன், இப்ப 2 வருஷம் ஆயிருச்சு. அந்த சின்ன பிள்ளையினுடைய அந்த சிரிப்பையும் புன்முறுவலையும் அந்த பிள்ளையினுடைய விளையாட்டையும் என்னால் பார்க்க ரசிக்க முடியவில்லை. காரணம் கடன் தொல்லையா அல்லாஹ். ஆனா நான் கேட்கிறேன், இங்க வந்து சுஜூதுல கேட்கிறேன் யா அல்லாஹ், தஹஜ்ஜுதுல கேட்கிறேன் யா அல்லாஹ், மன்றாடி அழுதி புலம்பி கேட்கிறேன் யா அல்லாஹ், இதெல்லாம் தீரவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு செய்தியை, ஒரு விடியலை, ஒரு விடிவை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். அது நீங்கள் நினைக்கின்ற புறத்தில் அல்ல, நினையாத புறத்தில் அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா துயரங்களுக்கும், எல்லா கவலைகளுக்கும், எல்லா மனசஞ்சலங்களுக்கும் இடையில் ஒலிக்க வேண்டிய வார்த்தையும் அந்த வார்த்தையை ஒட்டிய வாழ்க்கையும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். என்னுடைய தாயை இழந்து விட்டேன். அந்த தாய், நான் சிறு பிராயத்தில் கஷ்டப்படும் பொழுது, நான் என்னுடைய தாய் கஷ்டப்படும் பொழுது கண்ணால் பார்த்தேன். வீட்டில் சின்ன கைத்தொழில் செய்து கொண்டு தையல் மிஷினை வச்சு தச்சு கொடுத்து பணம் சம்பாதித்தாள் தாய். ஒரு ரொட்டியையோ, ஒரு இடியாப்பத்தையோ, ஒரு புட்டையோ சொட்டு கொடுத்து அதில் வர வருமானத்தில் என்ன படிக்க வச்சால் அந்த தாய். தந்தை ஒரு பொழுது இறந்திருப்பார், வஃபாத்தாகி இருப்பார். தாய் தான் என்னை படிக்க வச்சா, கஷ்டப்பட்டா. சில பொழுது வீடு வீடா போய் சட்டி பானைகளை கழுவி கூட என்ற பிள்ளை தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டாள். ஆனால் நான் இப்பொழுது படித்து நல்ல சம்பளம் எடுக்கிறேன், நல்ல ஊதியம் பெறுகிறேன். தாய்க்கு கொடுப்பதற்கு, தாய்க்கு கொடுத்து அழகு பார்ப்பதற்கு இப்பொழுது தாய் இல்லையே என்றால் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். தாய்க்காக என்ன செய்ய வேண்டுமோ, தாயினுடைய சொர்க்கத்தினுடைய தரஜா கூடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு அல்லாஹ் வழி வைத்திருக்கிறான். எங்களுடைய ரப்பு ஹஸ்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ். தந்தையை இழந்தேன், தந்தை இழந்திருக்கிறேன். தந்தையுடைய தியாகங்கள், அர்ப்பணங்கள், எனக்காக நான் படிக்க வேண்டும் என்பதற்காக, நான் நல்ல இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக, நான் நல்ல இடத்துல கௌரவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிஞ்ச செருப்போடு 30 வருஷம் கழிச்சிருப்பார். தைத்த ஆடையோடு, கிழிந்த ஆடையை தைத்து பல பெருநாட்கள் கொண்டாடி இருப்பார். ஆனா பிள்ளைகளுடைய முகத்தில், கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாது என்பதற்காக என்னுடைய தந்தை எல்லா அவமானங்களையும் தாங்கி கொண்டார். பொஸ்ட போய் ஏச்சு வாங்குவார், காலையில 5 மணிக்கு போவாரு, நைட் 10 மணிக்கு வருவார். ஆனால் தூங்குவதற்கு வீட்டுல ஒரு பாய், அதே நேரம் மழை பெய்ந்தால் ஒழுகின்ற ஒரு நிலை, அப்படியெல்லாம் நான் சிறுபிராயத்துல பார்த்தேன். அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க. இப்ப நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னுடைய தந்தை இதை பார்த்து சந்தோஷப்பட இல்லையே என்றால் ஹஸ்புனல்லாஹ். அந்த எண்ணத்தை உள்ளத்துல உறுதியாக கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு நலவுக்காக, ஏதோ ஒரு ஹைருக்காகத்தான் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான். இந்த சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே போடுகிறான். எனவே என்னுடைய தந்தைக்கு நான் எது செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹ். பிள்ளை, சிறு பிள்ளை 2 மாசத்துல இழந்தா, அந்த பிள்ளை நான் பெற்றெடுத்து ஆர்வமாக சந்தோஷமாக வளர்த்து கொண்டிருக்கிறேன். பிறந்து 1 வாரத்தில் 2 மாசத்தில மரணித்து விட்டால்
அந்த பிள்ளை, என்னுடைய பிள்ளை எங்கு இப்பொழுது என்றால் ஹஸ்புன் அல்லாஹ், அவன் தந்தான் எடுத்தான். என்னுடைய மனைவி, மக்கள், குடும்பம், உறவுகள் எல்லாரும் ஒரு கட்டத்துல நான் கஷ்டப்படும் பொழுது நல்ல சந்தோஷமா என்னோட பழகினாங்க. நான் கொஞ்சம் மேல உயர்ந்து வந்த பொழுது எந்த சொந்தம் என்னை பார்த்து என்னோட சந்தோஷமாக பழகியதோ, இப்ப அந்த சொந்தமே என் மீது பொறாமைப்பட்டு எனக்கு எதிராக சதி முயற்சி செய்கிறார்கள். அதை நான் நல்ல முறையில் நடக்க எவ்வளவு முயற்சித்தாலும் அவர்கள் என்னை கீழ்த்தரமாக பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள் என்றால் இந்த பேச்சுக்களால் நீங்கள் கலங்கி விடாதீர்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஹஸ்புனல்லாஹ். ஒரு கட்டத்தில் யாருக்காக நீங்க உழைத்து 10-20 வருஷங்கள் இங்க வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டீர்களோ, அந்த ஒரு மனைவி கூட உங்களுக்கு சின்ன நோய் வந்து விட்டால், என்ன அடிக்கடி நோயை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், வெளியே போக மாட்டீங்க என்று சொல்லி உங்களை திட்டுகின்ற, உங்களை வெறுக்கின்ற ஒரு நிலை வரும். 20 வருஷம் உனக்காகத்தான் கஷ்டப்பட்டேன்னு அந்த ஒரு வார்த்தை அங்க எடுபடாது. ஆனா அதுக்காக மனைவியை சபிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் யோசிக்க கூடாது. ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன். ஏன் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், எனக்கு என்ற ரப்பு என்ற அல்லாஹ் போதுமானவன் என்று உள்ளத்துல வந்துட்டால் இந்த உலகத்தில் யாருடைய தயவையும், யாருடைய ஆறுதலையும், யாருடைய பேச்சையும், ஏன் உலகத்திலேயே ஒரு உன்னதமான தூய்மையான ஒரு உறவு இருக்கும் என்றால் எல்லாரும் சொல்லுவாங்க தாய் என்று. ஒரு கட்டத்தில் தாய்க்கு கூட உங்களை பிடிக்காம போகும். அந்த நேரத்தில் நீங்க மனசுல வெந்து கஷ்டப்படுவீங்க. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உழைச்சி 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 என் அக்காவுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு, வீடு கட்டி கொடுக்கறதுக்கு, சீதனம் கொடுக்கறதுக்கு கொடுக்க கூடாது, ஹராம். நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவாரு. எல்லா காசு, பணம், சொத்து எல்லாத்துக்கும் உழைச்சி நீங்க திருமணம் முடிச்சு ஒரு வீடு கட்டுற நிலையில அக்காக்கு, பிள்ளைக்கு, நகைக்கு ஏதாவது தேவை, காசுதான் வாப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்க அந்த நேரத்துல உம்மா சொல்லி அந்த அக்காக்கு, தங்கச்சிக்கு காசு கொடுக்க இல்லைன்றால், அம்மா உங்களை நேசிச்ச அம்மா கூட அந்த அந்த குறித்த பெண் பிள்ளைக்காக உங்களை சில பொழுது வார்த்தையால் சித்திரவதைப்படுத்துவாள். நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? சில கட்டத்துல என்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு இருக்குது, இந்த பொம்பளை பிள்ளைக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், இதுக்கு மேலே என் ஆம்பளை பிள்ளைட்டு இந்த எடுத்து கொடுக்கணும் என்று எதிர்பார்க்கும் பொழுது நீங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றால் உங்களுடைய தாய் கூட உங்களை சில நேரம் பார்த்து முறைத்து பார்ப்பாள். அந்த நேரத்தில் தாய்க்கு சபிக்கவோ, தாய்க்கு பதுவா செய்யவோ, தாய்க்கு ஏசவோ, திட்டவோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஹஸ்புனல்லாஹ். தூய்மையான ஒரே ஒரு அன்பு இந்த உலகத்தில், நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஹஸ்புன் அல்லாஹ் என்றால் இந்த உலகத்தில் ஒன்றை தவிர எதுவுமே நிரந்தரம் இல்லை. பிள்ளை நிரந்தரமா? இல்ல. மனைவி மக்கள் நிரந்தரமா? இல்ல. உம்மா பாப்பா நிரந்தரமா? இல்ல. உண்மையில் நிரந்தரம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் நாம் அல்லாஹோடு கொள்ளுகின்ற தொடர்பும் அல்லாஹுக்காக செய்கின்ற ஒவ்வொன்றும் தான். நீங்க தாய்க்கு செய்றீங்க உபகாரம், அல்லாஹுக்காக செய்யுங்கள். தந்தைக்கு உபகாரம் செய்றீங்க, அல்லாஹுக்காக செய்யுங்கள். மனைவிக்கு உபகாரம் செய்றீங்க, அல்லாஹுக்காக செய்யுங்கள். இது நிரந்தரமாக இருக்கும். இது அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்று தரும். நான் உனக்காக செய்தேன், உனக்காக செய்தேன், உனக்காக செய்தேன், பிள்ளைக்காக செய்தேன், மனைவிக்காக செய்தேன் என்று சொன்னால் அது நிரந்தரம் கிடையாது. அது அவர்களோடு போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஸ்புன் அல்லாஹ் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா இமாம் இப்னு கைம் அல்-ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது பதாயில் ஃபவாயித் என்ற நூலில் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கிற பொழுது அந்த அமல்ல இருந்து அல்லாஹ் கூலியை கொடுப்பான். ஜஸா மின் ஜின்ஸில் அமல் சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒருவருக்கு தர்மம் செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு ஆக்கி தருவான். நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் 100 ரூபா உங்களுக்கு தருவான். இந்த உலகத்துல அல்லாஹ் அதை தருவான், நிச்சயமாக அல்லாஹ் தருவான், மறுமையிலும் தருவான். இதுதான் அல்லாஹு தாலாவுடைய ஒரு சுன்னா. அல்லாஹு தாலா யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறானோ, இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். நாங்க தானே அதை சொல்றோம். இப்ப அல்லாஹ் நான் உனக்கு போதுமானவனாக இருக்கிறேன்னு சொல்ற ஒரு விஷயம் வேணும் தானே. நீங்க எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானா? யாருக்கா சொல்லலுமா? அப்ப அல்லாஹ் என்ன நேசிக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? இப்ப அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்கிறான் என்றால் அவன் தான் சொல்றான்.
அவன் தான் சொல்றான். அல்லாஹ் எப்ப இவனுக்கு போதுமானவனாக ஆகுவான் என்பது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்புனா எங்களுக்கு போதுமானவன், ஹஸ்பு அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். இப்ப அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்க கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை அம்சம் என்ன? தவக்குல். அல்லாஹ் சொல்றான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ, தன்னுடைய காரியங்களை ஒப்படைக்கிறாரோ, முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாரோ, ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். இப்ப இதைத்தான் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. மிகப்பெரிய அறிஞர், 97 புத்தகங்களை எழுதிய மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சொல்றாங்க, அல்லாஹ் போதுமானவன். அப்ப அல்லாஹ் இங்கு யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் இதை கொடுப்பான் அதை கொடுப்பான் என்று சொல்லாமல், தன் மீது தவக்குல் வைப்பவருக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இதுதான் தவக்குலு கிடைக்கின்ற கூலி. அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவன். எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு துன்பம், எந்த ஒரு நோய், எந்த ஒரு கவலை எது வந்தாலும் அல்லாஹு தஆலா அவனோடு இருந்து அதை தீர்த்து வைப்பான். என்ன சொல்லணும்? இப்ப அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக ஆக வேண்டும் என்றால் முதலாவது என்ன வேணும்? தவக்குல். தவக்குல்னா என்ன? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தை எங்களோட உள்ளத்தில் இருக்கணும். அதுதான் வாழ்க்கையாக மாறணும். அதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற ஒரு சக்தி அதுதான் என்பதை நாம் புரிஞ்சு கொண்டோம். இது அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்றவங்களுக்கு இப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் உண்மையிலே அவனுக்கு உதவி செய்வேன், நான் அவனுக்கு போதுமானவன் என்று சொல்கின்ற சில தன்மைகளை கொண்டு வந்தால்தான் இந்த ஹஸ்புனல்லாஹ் நாங்க சொல்ற வார்த்தைக்கு உயிர் கிடைக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம சொல்ல இந்த வார்த்தைக்கு எப்போ உயிர் கிடைக்கும்? உடல் மட்டும் தான் மனிதன் உடல் இருக்குது, உயிர் இல்லைன்னா எந்த பிரயோசனம் கிடையாது. அப்ப அந்த வார்த்தைக்கு எப்ப உயிர் கிடைக்கும் என்றால் நாங்க எங்கட வாழ்க்கையில் தவக்குல் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தவக்குல், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்ற எல்லா காரியங்களும். அஸ்ஸிகா பில்லாஹ், அல்லாஹ் மீது உறுதியாக ஒப்படைக்க நம்முடைய காரியத்தை. எந்த ஒரு கட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் அதை ஒப்படைத்து விட வேண்டும். தவக்கல்து அலல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ்வின் மீது முஃமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்கள். முஃமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்கள். இந்த தவக்குல் என்பது நாம் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பது என்பது எப்படி சாத்தியமாகும் என்றால் எங்களோட உள்ளத்தில் எப்பயுமே அல்லாஹ்வை பற்றி உள்ள எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹை பற்றி உள்ள எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களோட பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா தீர்ப்பான். அல்லாஹ் போதுமானவனாக மாறுவான். அல்லாஹ் உங்களோட கஷ்டங்களை துயரங்களை நீக்குவான். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? உமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்க ஒரு காரியத்துல முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் மீது அதை ஒப்படைத்து விடுங்கள். புலம்பிட்டு இருக்க வேணாம். மஷாவிரு ஃபில் அம்ர், மசூரா பண்ணி ஒன்ன முடிவெடுத்துட்டீங்கன்னா ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வச்சிருங்க. அல்லாஹ் தவக்குல் வைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் தவக்குல் வைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதே மாதிரி தான் வதவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத், மரணிக்காமல் என்றும் உயிரோடு இருக்கின்ற அல்லாஹ் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள். உங்களோட காரியத்தை ஒப்படைச்சிருங்க. யா அல்லாஹ், எனக்கு இன்ன பிரச்சனை இருக்குது. நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இப்ப அல்லாஹ்வின் மீது உங்களோட நம்பிக்கை உள்ளத்துல கூடுது தானே? அல்லாஹ் மீது நம்பிக்கை கொஞ்சம் பேசும்போது இதை கேட்கும்போது உள்ளத்துல கூடுது தானே? இந்த எண்ணம் இருக்குதானே? இப்ப நீங்க கூடுற இந்த எண்ணம் இருக்குதே, இந்த எண்ணத்துல இருந்து நாங்க அந்த நேரத்துல இப்ப நெருப்பு அணையறதுக்கு முன்னாடி பத்த வச்சிடணும். அப்படித்தானே? நெருப்பு அணையதுக்கு முன்னாடி பத்த வச்சிடணும். அப்ப அந்த ஈமானிய உணர்வு வார நேரம் எங்கட முடிவுகள் எல்லாம், எங்கட சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கியே இருக்கணும். இப்ப நான் எனக்கு என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் மனசுல எடுத்து நான் இந்த ரப்பிட்ட போய் நான் ஒப்படைக்க போறேன் என்ற எண்ணத்தை இப்ப நீங்க உறுதியா ஆழமா எடுத்துக்கொள்றீங்க என்றால் அல்லாஹ் தஆலா சில பொழுது நீங்க எண்ணத்துல கொண்டு வரும் பொழுதே அதுக்குரிய தீர்ப்பு அல்லாஹ் முடிவு செஞ்சிருவான். புரியுதா உங்களுக்கு? இந்த அடியான் கேட்டான், கட்டுப்பட்டான். இது மூமினுடைய சிஃபத். கேட்டான், இந்த விஷயத்த இவர் சொன்னாரு, அவங்க கேட்குறாங்க,
கேட்குற இந்த சபையிலேயே அவன் முடிவெடுக்கிறான், அவனுக்கு எவ்வளோ ஈமான் இருக்குமென்று அல்லாஹ் எவ்வளோ எங்களை பார்த்து சந்தோஷம் அடைவான். இப்போ உங்களோட உள்ளத்திலே நான் பேசும்பொழுது பிரச்சனை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. பிரச்சனை இல்லைன்னா அவன் மனிதனே இல்லை. பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். சிலருக்கு காசு பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை, அவருக்கு ஒழுங்காக தூங்கவே மாட்டார், தூக்கமே இருக்காது, அதுக்கு டேப்லெட் குடிச்சிட்டு இருப்பார், அது பெரிய பிரச்சனை. சிலவங்களுக்கு காசு இல்லாத பிரச்சனை, சிலருக்கு தூங்குறதே பிரச்சனை, சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை, சிலருக்கு பசி வராமல் இருக்கிறது பிரச்சனை, சிலவங்களுக்கு பசி வாரதான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பசி. அப்போ எனவே எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க. ஒவ்வொருவராக போய் தனித்தனியாக கூப்பிட்டு உங்களோட மனசில் உள்ளதையெல்லாம் சொல்லுங்க என்று சொல்லி நம்ம கேட்டு நம்ம தீர்வு கொடுக்க முடியாது. தீர்ப்பு கொடுக்குறான் அல்லாஹ், தீர்வு கொடுக்குறான் அல்லாஹ். ஒவ்வொருத்தராக இங்கே வந்திருக்கிறவங்களை கூப்பிட்டு உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கண்டா ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் நமக்கே கண்ணீர் வடியும். ஏன்னா எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அவர் என்ன வெளிநாட்டில் இருக்கிறார் சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி. இங்கே வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நமக்கும் நம்முடைய தலையணைக்கு மட்டும்தான் தெரியும். 10-12 ஒரு மாதம் லீவுக்கு போயிட்டு வருவார், பிள்ளைய பார்த்து மொபைலில் பார்த்து பிள்ளைய பார்த்துட்டு என்ன செய்வார், அப்படியே வச்சு தூங்கிடுவார். ஏன்னா பிள்ளை பாசம் அது ஒரு வித்தியாசமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் அழுதாங்க, அவ்வளோ பிள்ளை பாசம் இருந்து. அது மாதிரி உம்மா வாப்பா தாய் தந்தையை விட்டுட்டு வந்து கதறுவார்கள். ஒவ்வொரு நாளும் அப்படியே கவலையோடு பிரச்சனையோடு எப்போ இந்த துன்பம் தீரும், எல்லாம் விரும்பி விரும்பி வந்து இங்கே இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அப்படி குடும்பத்தை பிரிஞ்சு ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதாக இருந்தால் அது ஹராம், கூடாது. அது குடும்ப உறவை துண்டிப்பதற்கான ஒரு காரணி. ஆடம்பரத்துக்காக தேவை இல்லாமல் ஆடம்பரத்துக்காக நாம் இங்கே இருக்கிறது ஒரு வகையில் குடும்ப உறவை உம்மா வாப்பாவை நோவினை செய்வதற்குரிய ஒரு காரணி. ஆடம்பரத்துக்காக இருந்தால் எனக்கு தேவை இருக்குது, கடன் இருக்குது, வீடு கட்டணும், என் பிள்ளைய படிப்பிக்கணும், என் மனைவி மக்களுக்கு நல்ல வீடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், என் உம்மா பாப்பாவுக்கு நல்ல செஞ்சு கொடுக்கணும், நான் மட்டும்தான் ஆம்பளை புள்ள, இப்படியெல்லாம் நீங்கள் நினைச்சிங்க இருந்தீங்கன்னா அது இபாதா, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சிலர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்களை இப்படின்னு சொல்லி பயன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மார்க்கத்தில் அடிப்படை தெரியாது, பெரிய அல்லாமா நினச்சிட்டு பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய மன் குத்தில தூனமாலி பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தனோட சண்டை பிடிச்சி மௌத்தான அவன் ஷஹீதுனாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அவன் இந்த பொருளாதாரத்தை தேடுறான், பொருளாதாரத்தோட தலை நிமிர்ந்து நல்லா வாழணும்னு நினைச்சிட்டு இங்கே இருக்கிறான்டா, அவன் எங்கே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். ஹதீஸை புரிஞ்சு கொள்ளாத நிலை. ஆனால் இன்னொரு பகுதியும் இருக்கிறது. ஆடம்பரத்துக்கு நான் அங்கே இருந்தால் நல்லா இருப்பேன், உம்மா வாப்பாட கரைச்சல் இல்லை, பிள்ளைகளோட கரைச்சல் இல்லை, மனைவி மக்களோட கரைச்சல் இல்லை, நல்லா டாம்பியமாக ஆடம்பரமாக மாடியாக கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, அது கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ வாங்க, பிரச்சனை இப்போ இந்த இடத்துல பேசப்படும் பொழுது இப்போ மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய அன்பு இரக்கம் எங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹ் போடுறான். இப்போ இந்த ஈமானிய பேச்சுக்களை பேசும் பொழுது உண்மையிலே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை எப்படியா இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். சின்ன லெவலில் உள்ள இப்போ உதாரணமாக சாதாரணமாக 1000 திரகம் 2000 திரகம் சம்பளம் எடுக்கிறவருக்கு 3000-4000 பெரிய தொகை. அதே இது 10,000 சம்பளம் எடுக்கிறவருக்கு 2000-3000 சின்னது. ஆனால் இந்த மனிதர்களுடைய அந்த தகுதிக்கேற்ப அவருடைய பிரச்சனை பெருசாக வரும். 1000-2000 எடுக்கிறவருக்கு வர பிரச்சனை இல்லை, 1 லட்சம் எடுக்கிறவருக்கு வர பிரச்சனை அது அவரோட டபுள் மடங்கு வரும். அவர் நல்லா சம்பாதிக்கிறான்னு நினைச்சிருப்பாங்க, அவருக்கு பிரச்சனை இருக்கும். பொஸ்ஸுக்கு எப்படா சம்பளம் கொடுக்குற பிரச்சனை ஆയിരിக்கும், இவன் எப்படா சம்பளம் தருவான்னு நமக்கு பிரச்சனை ஆയിരിக்கும். அப்போ எனவே இப்படியான எல்லா பிரச்சனைகளும் சூழுகின்ற பொழுது எல்லாருக்கும் இருக்கும், எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்டா, யா அல்லாஹ் என் உள்ளத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது யா அல்லாஹ், இதை ஒன்றை தவிர வேற யார்கிட்டையும் நான் முறையிட முடியாது யா அல்லான்னு சொல்லி நீங்க இஹ்லாஸோட யாரும் இல்லாத தனிமையில அல்லாஹ்விடத்துல கையேந்தி நீங்க கேட்டு பாருங்க. சுஜூதுல போய் நெற்றிய வச்சு நீங்க கேட்டு பாருங்க, என்ற ரப்பு என்ன கைவிட மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கையோட யக்கீனோட கேளுங்க. கொஞ்சம் கூட தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் தருவானா தரமாட்டானான்னு நினைக்கிறதே விளையாட்டு. வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபலஸ்தஜீபு லி வல்யுமினு பிலஅல்லஹும் யர்ஷுதூன். என் அடியான் வைதா சாலக இபாதி அன்னி, என் அடியான் என்னிடம் எதை கேட்டால் நான் அப்படி அளிப்பேன். நபியே உங்களிடத்துல என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்ற அந்த வார்த்தை பொதுவாக சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்லப்பட இல்லை. அல்லாஹ் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் சொல்லுங்கன்னு சொல்றான். இப்போ அல்லாஹ் சொல்றது என்னண்டா, வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், அதாவது உங்களிடத்துல என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன். அல்லாஹ் அங்க
நேரடியாக எங்களுக்கு பதில் சொல்றான். ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். அவன் கேட்டால் நான் பதிலளிப்பேன். அல்லாஹ் பதிலளிப்பேன்னு சொன்னா அவர் மாறு செய்ய மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா. உங்களை யாராவது ஒருவர் துஆ கேட்டா உறுதியாக கேளுங்க. யா அல்லாஹ் இத தா, உறுதியாக கேளுங்க. தந்தான் எல்லாம் தராட்டி யா அல்லாஹ் இது கிடைக்குமா கிடைக்காதா, ஃபல்யஅஸிமில் மஸ்அலா உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது இதுக்கு விடை கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோட கேளுங்க. அது துஆவுடைய ஆதாப், மிகப்பெரிய ஒரு சுன்னா, மிகப்பெரிய ஒழுங்கு. அல்லாஹ் எனக்கு பதில் சொல்லுவான். உலகத்துல போறா இவர் தருவாரா தரமாட்டான்னு சந்தேகத்தோட போவீங்க. அல்லாஹ் இடத்துல அப்படி போவாதீங்க. மனிதர்களை மாதிரி அல்லாஹ் நினைச்சிடாதீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க முடிவெடுக்கிறீங்க, எனக்கு இது பிரச்சனை, இது துன்பம், சரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இது அல்லாஹ் நீக்குவான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், என்ன பெரும்பாலும் நினைக்கிறோம் எப்படின்னா, இன்றைக்கு ஒரு கஷ்டம் வந்தா இன்றைய நாள்ல பார்த்துட்டு என்ன தெரியுமா நினைப்போம், இந்த கஷ்டம் வந்த உடனே அப்படியே உடைஞ்சு போய் அதை ரொம்ப அதுக்கு அந்த அந்த வார சின்ன ஒரு கஷ்டத்துக்கு 20% வார கஷ்டத்துக்கு 100% அந்த உடம்பை கொடுத்துருவோம். 20% தான் கவலைப்பட வேண்டியது, ஆனா 100% கொடுத்துட்டு உடைஞ்சு போய் உட்காருவோம். ஆனா அடுத்த நொடி அது மாறிடும், நமக்கே தெரியாது. ஏன் அநியாயம் 2 நாளா கஷ்டப்பட்டேன், சின்ன ஒரு விஷயம் தானே. பிரச்சனைகளுக்கு நீங்க பெரிய பிரச்சனைகளுக்கு அந்தந்த பிரச்சனைகளுக்கு உரிய பெருமானத்தை கொடுங்க. உங்களுக்கு சில பொழுது உங்களோட உள்ளத்துல ஒரு திடீரென்று ஒரு கலக்கம், ஒரு பிரச்சனை வருதுண்டா, ஏண்ட ரப்பு ஹஸ்புனல்லாஹ் என்று வந்துட்டால் நீங்க அல்லாஹ்க்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்க எனக்கு என்ற தொழில ஒரு பிரச்சனை, இப்ப உண்மையிலே என்ற காசு பணம் இல்லை, ஆனா இந்த நேரத்துல ஒரு ஏழை உங்கள்கிட்ட கேட்கிறாரு, ஒரு ஃபக்கீர் கேட்கிறாரு, எனக்கு சாப்பாடு தாங்க, அல்லது எனக்கு இந்த இப்படி ஒரு தேவை இருக்குது, இப்படி உயிரை மாய்த்து கொள்கின்ற நிலையில உயிர் போற அளவுல ஒரு பிள்ளைக்கு மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னு உங்கள்கிட்ட கேட்கிற நேரம், இப்ப நீங்க பெரிய லெவலில் சம்பளம் எடுத்தீங்க, ஆனா உங்கள்கிட்ட கையில இப்ப சிறிய தொகை தான் இருக்குது, ஆனா இவர் கேட்கிறாரு. இப்ப நீங்க எப்படி தெரியுமா நினைக்கணும், என்னுடைய கஷ்டம், என்ற பிரச்சனை இருக்குதானே, இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு சபபாக இவனை அனுப்பி இவனுக்கு கொடுக்கிறானா இல்லையா, அல்லாஹுக்காகங்கிறத அல்லாஹ் சோதிக்கிறான் என்று நினைச்சீங்கடா, நீங்க அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ்னு சொன்ன வார்த்தை அங்க செயல்படுவீங்க. அந்த மனிதனுக்கு நீங்க கொடுப்பீங்க. ஆனா நீங்க ஒரு வருஷம் கஷ்டப்படுற கஷ்டத்தை அல்லாஹ் இந்த ஒரு சதக்காவின் மூலமா நீக்கிடுவான். அதான் ஹஸ்புனல்லாஹ். பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான். நான் இதை சும்மா சொல்லி, ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் என்ன சொல்றான், நான் நோயுற்றேன், என்ன பார்க்க வந்தியா, நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு போட்டினியா. அப்ப அல்லாஹ் நோயுற்றானா? இல்ல. ஒரு நோயுற்றவனுக்கு நீ நிதி உதவி செய்தால், நோயுற்றவனுக்கு நீ பண உதவி செய்தால் அங்கு அல்லாஹ்வை பெற்றிருப்பாய். ஒரு பசித்தவனுக்கு உணவு போட்டு இருந்தால் நீ அல்லாஹ்வை அங்கு பெற்றிருப்பாய். நீ என்ன செய், உலகத்துடைய பார்வையில உலகத்துடைய தீர்வை நோக்கி போறதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த ஹஸ்புனல்லாஹ் நோக்கி போறதா? உலகத்துடைய தீர்வு என்ன, இப்ப இருக்கிற காசையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ பிச்சை எடுக்கணும் அப்படின்ட்டு உலகம் சொல்லும், என்ற மனோ இச்சை சொல்லும். ஆனா ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இந்த பணம் இப்ப 200 தான் இருக்குது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, ஆனா என்னை விட தேவையில் இருக்கின்ற ஒருவன் வருகிறான், இதோ கொடுக்கிறேன் என்றால் அல்லாஹ் நீ ஒரு வருஷம் தேடி உழைச்சு கிடைக்க இருந்த ஒன்றை அல்லாஹ் ஒரு நாளில் பூர்த்தி செய்து தருவான். யோசிச்சு பாருங்க. இப்படி உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, சம்பந்தமே இல்லாத தெரியாத ஒரு ஆளுக்கு கையில ஒரு 10 திரகத்தை 20 திரகத்தை கொடுத்து பாருங்க, அவருக்கு யாருக்கும் சம்பந்தமே இருக்காது. சில பொழுது சிலர் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அந்த நேரத்துல உங்கள்கிட்ட இருக்கும், ஆனா இவரை கொடுத்து இப்ப என்ன செய்ய அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா திரும்ப அவர் வரமாட்டார். திரும்ப நீங்க தேடி போனாலும் அவரை கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா சில பொழுது அல்லாஹ் அவரை உங்கள் பக்கம் அனுப்பிப்பார். அல்லாஹ் உங்கள் பக்கம் அனுப்பியிருப்பான் சோதிச்சு பார்க்க இவன் என்ன செய்யறான். இப்ப உண்மையில் ஹஸ்புனல்லாஹ் என்று சொன்னால் பொக்கெட்ல இருக்கிற காசு எனக்கு தேவையில்லை, ஹஸ்புனல் மால் அல்ல ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமான. இது எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. ஹஸ்புனல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. قُلْ لَنْ يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ قُلْ لَنْ يُصِيبَنَا, நபியே சொல்லுங்க, லன் யுஸீபனா, எங்களுக்கு எந்த ஒன்றும் தொட்டு விடாது, பட்டு விடாது, வந்தடையாது, இல்லாமா கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதினாலே தவிர. அல்லாஹ் எழுதிய ஒன்றுதான் நடக்கும். குல்ல யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அல்லாஹ் எழுதினது அல்லாஹ் நீக்குவான்.
இப்ப நீக்க நல்லா தெரியும். சில பொழுது உங்களுக்கு அல்லா தார பிரச்சனை ஒரு சோதனை கூட அருளாக இருக்கும். ஏனண்டா அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையில சோதனையில நீங்க இல்லைன்னு சொன்னா நீங்க அல்லாஹ் மறந்துருப்பீங்க. அல்லாஹ் மறந்துட்டு நீங்க ஃபித்னாக்குள்ள போய் உங்களோட வாழ்க்கையை அழிச்சிருப்பீங்க. அல்லாஹ் சோதனையை தாரதே மக்களை திருப்பி எடுக்கிறதுக்கு. சோதனை வருதா, அல்லாஹ் எழுதியிருக்கிறான், ஏதோ ஹைர் இருக்கும். வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். சின்ன சோதனை அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு, பெருசா தர மாட்டான். சின்ன சோதனை அல்லாஹ் உலகத்துல கொடுக்கிறதுக்கு, அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்புவதற்காக. அல்லாஹ் சொல்றான், நீங்க குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். மூமீன்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கட்டும். அப்ப அந்த வசனம் எப்படி அழகா சொல்லுது, மூமீன்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கட்டும், அல்லாஹ்வின் மீது முழுமையாக தன்னுடைய காரியங்களை ஒப்படைத்து செயல்படட்டும். அல்லாஹ்விட ஒப்படைச்சிருங்க. ஊர்ல இருக்கிற பிரச்சனை, அதாவது நீங்க இந்த உலகத்துல இப்ப வாழ்ற நிலையில அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை உறுதியாக வச்சுட்டா உங்களோட மனசு எல்லாத்தையும் நீங்க அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களோட உள்ளத்துல பாரம் இல்லையே. நாங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் நினைச்சிருக்கிறோம், என் உமாவை நான் தான் பார்க்கணும், என் வாப்பாவை நான் தான் பார்க்கணும், என் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும், என் தம்பியை நான் தான் பார்க்கணும், என் அக்காவை நான் தான் பார்க்கணும். எல்லா சுமையையும் உள்ளத்துல போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். நீங்க சம்பாதிங்க, கொடுக்க வேண்டியதை கொடுங்க, சுமைகளை எல்லா இடத்துல ஒப்படைச்சிருங்க. ஏன்னா மனசுல இன்றைக்கு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு ஒரு ஆள் போன் பண்ணி நிம்மதியா நீங்க பேசுறீங்களா? மனைவியோட பிள்ளைகளோட எல்லாம் ஒழுங்கா ஒரு சுமூகமா இருந்து பேச முடியுதா? அப்படின்னா என்ன, எதற்கு இந்த வாழ்க்கை? பிஸிங்கிறதெல்லாம் நம்ம தான் உருவாக்கி கொள்றோம். ஒழுங்கா என்னோட அம்மா அப்பாவோட ஒரு நாள் பேசி உட்கார்ந்து சிரிச்சு பேச முடியல. ஒரு கிழமை ஒரு வாரம் பேசணும்டா 7 நாள்ல 7 முறை பேசினா அதுல 5 முறை எரிஞ்சு உளுந்து கோவப்படுவோம். ஏன்னா நாங்க சுமையை கொண்டு எங்களோட உள்ளத்துல போட்டுட்டோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட சுமை என்னிடத்துல ஒப்படைங்க. நாங்க போட்டு வச்சிருக்கிறோம், நாங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். நீங்க மௌத்தா போயிடுவீங்க, அம்மா அப்பா வாழ மாட்டாங்களா? நீங்க 2000 ஆண்டு அவர் ஒரு என்ன மாட்டுக்கு வண்டியோட மூத்தா போய்ப்பாரு, இப்ப நீங்க பென்ஸ் கார் வச்சு ஓடுவீங்க. புள்ள ஒரு 2 வயசுல நான் மௌத்தா போறேனே, அப்பாவை சொல்றேன், உங்களோட வாப்பா நீங்க 2 வயசாயிருக்கும் போது 1986 வச்சுங்களேன், 86 அவர் மௌத்தா போகும்போது என்ன புள்ள நான் வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல மலேசியால துபாயில கஷ்டப்பட்டு எனக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படி இப்படி நினைச்சு போட்டு அவர் நினைச்சா ஒரு மாட்டுக்கரத்தைய அப்படி வாங்கி வச்சுட்டு அந்த காலத்துல உள்ள ஒரு வாகனம் வாங்கி வச்சுட்டு போகலாம், சரிதானே? அப்ப அவர் நினைச்சிருப்பாரு நான் மூத்தா போனா இவங்க எப்படி வாழ்வாங்கன்னு நினைச்சிட்டு போவாரு. ஆனா நீங்க இப்ப என்ன செய்வீங்க? மாட்டுக்கரத்தைய வச்சுட்டு இருப்பீங்க. இப்ப 2024 நீங்க என்ன உங்களோட தொழில்நுட்ப வசதி உங்களோட இதுகளுக்கு உங்களோட காலத்துல ஒவ்வொருத்தர் 2 கார் 3 கார் 2 வீட்டுல ஊர்ல 2 வீடு காணி தோப்பு நிலம் வச்சிருப்பீங்க. யார் தந்தது இது? இப்ப அப்படிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க, என் பிள்ளைக்கு நான் இவ்வளவு செய்யணும் எல்லாத்தையும் தலையில போட்டு நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க நினைச்சதுல கடுகளா உங்களுக்கு தேவையில்லை. ஏன்டா உங்களுக்கு ரிஸ்க் தந்தது அல்லாஹ், அவங்களுக்கு ரிஸ்க் தந்தது அல்லாஹ். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன் வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வயஅலமு முஸ்தகர்ரஹா வமுஸ்தௌதஹா. உலகத்துல இருக்கிற பூச்சி புழுக்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது அல்லாஹ்டா. அல்லாஹு அக்பர்னு சொல்றவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் தர மாட்டானா? குர்ஆன் அது அளவுக்கு மீறி எல்லா சுமையும் தலையில போட்டுக்கிட்டு நம்ம நினைச்சு நாங்க தான். அதனாலதான் டென்ஷன் பிரச்சனை. எதை எடுத்தாலும் யாரோடையும் ஒழுங்கா பேச முடியாது, நின்று பேச முடியாது. டென்ஷன் ஒரே எப்பயுமே ஒரு பிஸி, உட்கார்றதுக்கு ஒரு சுமூகமா இருக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த வேலையில இந்த ஒரு பிஸியில இந்த ஒரு இக்கட்டான நிலையிலையும் அல்லாஹ் நம்மளை இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்து கேட்க வைக்கிறானே, இது எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? இந்த அருளுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த தெரியுமா? இங்க கிடைக்கிற இந்த நிம்மதி நீங்க 7 கிழமையில செலவழிச்ச 7 நாள்லையும் கிழமையில ஒவ்வொரு நாள் செலவழிச்ச 24 மணித்தியாலத்திலையும் இந்த ஒரு மணித்தியாலத்தில் கிடைச்ச நிம்மதி கிடைச்சதா உங்களுக்கு? ஏன்னா திக்ர் அல்லாஹ்வோட நினைப்பு, அதுலதான் நிம்மதி இருக்குது. 7 நாள் பட்ட கஷ்டங்களை சனிக்கிழமை 9:30 10:30 வரைக்கும் நான் இறக்கி வைக்கிறேன். என் உள்ளம் அப்படியே ஈமானால கூடுற நேரம் உள்ளத்துக்கு ஒரு அமைதி வருதுன்னு நினைக்கிறீங்களே, இது அல்லாஹ்வோட ஏற்பாடா இல்லையா? அல்லாஹ்வோட இந்த நேரத்துல. ஆனா உண்மையில இப்ப யாருமே இப்ப நீங்க வேற டைம்ல உதாரணம் சொல்ல, வேற டைம்ல நீங்க 24 மணி நேரம் இருந்தா தூங்குற டைம் விட்டு அடுத்த டைம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போனை தொடுவீங்களா தொட மாட்டீங்களா? குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? 1 மணித்தியாலம் மொபைலை தொடாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா இந்த காலத்துல இந்த நேரத்துல சொன்னால் அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். கேட்க வைப்பது அல்லாஹ். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மாஹும், அவர்களில் நல்லவி இருந்தால் அல்லாஹ் கேட்க வச்சிருப்பான். கேட்க வைக்கிறது உங்கள்கிட்ட கைர் இருக்குதுன்னு அல்லாஹ் அறிந்ததனால் தான். குர்ஆன் இப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் இது.
அப்ப எனவே இவ்வளோ இப்படியும் வாழ முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம், இப்படியும் இருக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை, அல்லாஹ் மீது கொள்கிற ஈமான், அல்லாஹ் மீது கொள்கிற உறுதியான நம்பிக்கை தான் உங்களை இங்க வந்து கொண்டு வச்சிருக்குது. அல்லாஹ்வோட வார்த்தைகளை கேட்குதுல லைத்து போய் அப்படியே உள்ளத்துக்கு எடுக்கணும், இதை வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைச்சு கேட்குறீங்களே, இது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும். நாங்க இன்னும் கூட்டணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. இன்னமல் முஃமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ்ன்னு சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும், மேலெல்லாம் அப்படியே புல்லரிக்கும். முஃமின்களுக்கு நடக்கும் அது. அல்லதீன இதா இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்குது. வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் கூடணும். ஈமான் கூடி அவர்கள் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ் மீது ரப்பின் மீது தவக்குல் வைப்பார்கள். ஈமான் கூடணும். பிரச்சனை கூட ஈமான் கூடணும். அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஃபஸாதஹும் ஈமானா, ஈமான் கூடிச்சுது. பிரச்சனை வருது, அடுத்த நிமிஷம் மௌத்தா போறேன்னு சொல்ற வரைக்கும் ஈமான் கூடுது. நம்பிக்கை கொண்டா நீ என்ன பாதுகாக்கணும், அதான் நியதி. நான் உன்னை நம்புறேன் அல்லாஹ், நான் நம்புறேன் அல்லாஹ், நீ என்ன பாதுகாக்கணும், அப்படித்தானே? ஆனா அவங்கட இது என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். கத்தி கழுத்துல வைக்கப்பட்டாலும் ஃபஸாதஹும் ஈமானா, ஈமான் கூடிச்சு. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இங்கேயும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கும் பொழுது ஈமான் கூடணும், உள்ள நடுங்கணும். குர்ஆன் வசனங்கள் அதனுடைய அர்த்தங்கள் கேட்கிற பொழுது ஈமான் கூடணும். அதே நேரம் அல்லாஹ் மீது வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தவக்குல் முழுமையாக இருக்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, ஒரு மனிதர் பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு மனிதர் அந்த பனு இஸ்ரவேலுடைய சமூகத்தில் கடன் கேட்கிறார். 1000 தீனார். 1000 தீனார். அப்ப ஒரு மனிதர் வந்து 1000 தீனார், 1000 தீனார்னா தங்க காசு, எவ்வளவு பெருமதி நமக்கு முடியாது, அவ்வளவு பெருமதி கேட்கிறாரு. தங்க காசு 1000 தீனார். அப்ப அங்க பனு இஸ்ரவேலர்கள்ல அங்க இருந்த ஒரு மனிதர் சொன்னார், நான் 1000 தீனார் உங்களுக்கு தாரேன். அப்ப அவர் சொன்னாரு, இப்ப நான் உங்களுக்கு தாரதுக்கு ஒரு சாட்சி வேணும். நான் உங்களுக்கு தாரதுக்கு, பாருங்க இவட தவக்குல பாருங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், 1000 தீனாரா சும்மா தரையிலாது, ஏதாவது சாட்சி வேணும். அப்ப அவர் சொன்னார், கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் போதுமானவன். சாட்சியாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் போதுமானவன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாரு, பிணையாக ஒரு ஆள் இருக்கணும், நீங்க போறீங்க, பிணையாக ஒரு ஆளை தந்துட்டு போங்க. அப்போ சொன்னாரு, கஃபா பில்லாஹி கஃபீலா, கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாவே எனக்கு இப்படி நிற்க போதுமானவன் இருக்கிறார். அப்ப அந்த பனு இஸ்ரவேலில் உள்ள அந்த மனிதரும் கொஞ்சம் ஈமான் உள்ள மனுஷன், அவரும் தக்குவா உள்ள மனுஷன். அவர் சொன்னாரு, நீங்க சொன்னது உண்மைதான், நான் காசை தாரேன், அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் தான் பிணையாக இருக்கிறான். இந்த ஒப்பந்தத்தோட 1000 தீனார் எடுத்துக்கிட்டு போறார். இப்ப இந்த எடுத்த மனிதர் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வச்சார். அல்லாஹ் எனக்கு பாதுகாவல், அல்லாஹ் என்ன பொறுப்பு, அல்லாஹ்வை நான் வச்சுட்டு போறேன், அல்லாஹ்வை சாட்சியா வச்சுட்டு போறேன், அல்லாஹ்ட நம்பிக்கையில் அவரும் கொடுத்தாரு. கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கல, அல்லாஹ்ட பேரை சொல்லி கேட்கிறார், நான் கொடுத்துட்டேன். 2 பேரும் ஈமான். இப்ப இவர் எடுத்தவர் ஒரு கடல் தாண்டி ஒரு பயணம் போறாரு. கடலை தாண்டி அவருடைய பயணத்தை மேற்கொண்டு அவருடைய தேவையை முடிச்சு போட்டு, இப்ப அந்த குறித்த தவணையில இவர் கடனை கொடுக்கணும். குறித்த தவணை, டேட் குறிச்சு வச்சிரு, அஜல் முசம்மா, குறித்த தவணையில கொடுக்கணும். இப்ப கடலை தாண்டி தோணியில தானே வரணும், கடலை தாண்டி தோணியில தான் வரணும். இப்ப அவரு பார்க்குறாரு, தோணி எதுவுமே போற மாதிரி இல்லை ஊருக்கு. ஆனா இந்த டேட்ல நான் தாரேன்னு சொல்லி அல்லாஹ்வை ஷஹீதா, அல்லாஹ் கஃபீலா வச்சு சொல்லிட்டேன். இப்ப இவர் என்ன நினைப்பாரு, அல்லாஹ் என்ன எப்படி பார்ப்பான், நான் எப்படிப்பட்ட ஒரு துரோகி ஆயிடுவேன் அந்த நேரத்துல கொடுக்க இல்லைண்டா, எப்படியாவது கொடுக்கணும்னு பாக்குறாரு. அந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லை, ஒரு தோணியும் போகுதில்லை ஊருக்கு. இப்போ ஒரு மரக்குத்தி எடுத்தார். நம்பிக்கை பாருங்க, மரக்குத்தி எடுத்து அதுல ஒரு ஓட்டையை போட்டு 1000 தீனாரையும் வச்சார். 1000 தீனாரையும் வச்சார். வச்சு ஒரு கடிதமும் எழுதி அதோட வச்சு அதை அழகா மூடி கடலுக்குள்ள போட்டார். ஆறு இல்லை, கடலுக்குள்ள போட்டார். 6 நாள் அடிபட்டு போகும், கடலுக்குள்ள போட்டா எங்க போகும்? நான் கதை சொல்ல நினைக்க சஹீஹுல் புகாரில நோட் பண்ணுங்க, 2291 எடுத்து பாருங்க. சஹீஹுல் புகாரில, சஹீஹுல் புகாரினா சஹீஹ் தான், 22
91 வர செய்தி இது சஹீஹ் புகாரில. கதை சொல்ல நினைக்க வேணாம். ஹைர். அப்ப இவர் என்ன செஞ்சாரு? அப்படியே போட்டு அதை மூடி என்ன செய்யறாரு? அப்படியே கடலுக்குள்ள போட்டார். இப்ப அந்த கடல் அடியில நின்று சொல்றாரு, யா அல்லாஹ், இந்த பணத்தை எடுக்கும் பொழுது அவர் சாட்சி கேட்டாரு, உன்னை சாட்சி ஆக்கினேன் யா அல்லாஹ், அது உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அவர் ஒரு பிணையவரால கேட்டாரு, யா அல்லாஹ், கஃபீலா உன்னை ஆக்கினேன் யா அல்லாஹ், இதை நீ எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு சேர்த்துறியா அல்லான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். கடல்ல போகுது. இப்ப இவர் வந்து வாகனம் அவருக்கு இப்ப அல்லாஹ்வை முழுமையா நம்பிக்கை வச்சுட்டாரு. ஆனாலும் அவருக்கு இதை கொடுக்கணும்னு அந்த பொறுப்புணர்ச்சி உடையில, கையில தந்த மாதிரி கையில கொடுக்கணும், அந்த டேட் தவறிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அனுப்பிட்டாரு. ஆனா இவருக்கு மனசு உறுத்துது, மனசாட்சி உறுத்துது, எப்படியாவது கையில போய் ஒப்படைக்கணும், கடன் எடுத்து அப்படிதான் இருக்கணும், பதறணும். அவர் வாகனம் தேடுறாரு, தோணியை தேடுறாரு, எதுவுமே போற மாதிரி இல்லை. அப்ப இந்த தோணி இவர் தேடிட்டு இருக்கிறார். இந்த பணம் இந்த மர குத்தி என்ன போகுது. அந்த கடன் கொடுத்த மனிதர் இவர் யார்ட்டையாவது காசு கொடுத்து அனுப்புவாரான்னு சொல்லி பார்க்கறதுக்கு அந்த கடல் போர்டருக்கு வரார், அங்கால சைடுக்கு. சரியா வரார். வந்து பார்த்தா எந்த தோணியும் இல்லை, ஒரு மர குத்தி ஒன்று மிதந்து வருது. இவர் பார்த்தாரு, இதை எடுத்துட்டு போனா வீட்டுக்கு விறகுக்கு யூஸ் ஆகும் தானேன்னு சொல்லிட்டு இவர் எடுத்துட்டு போனார். யாரு? கடன் கொடுத்தவர் எடுத்துட்டு போனார். எடுத்துட்டு போய் அதை வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள 1000 தீனார் காசு இருக்குது, இவர கடிதமும் இருக்குது. எப்படி ஒரு ஆச்சரியம்! அல்லாஹ்வுக்கு குன் ஃபயகுன் ஆகும், அல்லாஹ்வுக்கு முடியும். இப்ப இவர் என்ன செஞ்சாரு? இப்ப இவருக்கு வந்து கிடைச்சிட்டு குறித்த டேட்ல இவர் அல்லாஹ்வை நம்பினாரு, தவக்குள் வச்சாரு, அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான். இப்ப இவருக்கு அது போச்சுதா இல்லையான்னு தெரியாது. திரும்ப ஒரு தோணி வருது ஊருக்கு, இவர் வந்துட்டார், ஓடோடி வந்தார். ஓடோடி வந்து அந்த 1000 தீனார் திரும்ப இன்னொரு 1000 தீனார் ஏற்கனவே அனுப்பிட்டாரு, அது வந்துதா வரலையான்னு இவருக்கு தெரியாது. மேலதிகமாக 1000 தீனார் எடுத்து கொண்டு வந்து, இந்தாங்க நான் எடுத்தது, நான் வந்த அந்த தோணி தான் வந்தது, அந்த டேட்டுக்கு பிறகு வந்த முதலாவது தோணி தான், இதுக்கு முன்னுக்கு எதுவுமே வரையிலன்னு சொன்ன பொழுது அந்த மனிதர் கேட்டாரு, நீங்க எனக்கு யார்ட்டையாவது பணத்தை அனுப்புனீங்களான்னு கேட்டார். யாரு? கடன் கொடுத்தவர். நீங்க யார்ட்டையாவது எனக்கு அந்த பணத்தை அனுப்புனீங்களான்னு. அவர் சொன்ன, அனுப்பவில்லை, இப்பதானே வரேன் அப்படின்றாரு. அப்ப அந்த கடன் கொடுத்த மனிதர் சொன்னார், நீங்க உங்களோட காசை அல்லாஹு தாலா என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். நீங்க எந்த காசை அந்த மரக்குத்தியில வச்சு போட்டீங்களோ கடல்ல, அது அல்லாஹ் உங்கள் சார்பாக என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். இப்ப நீங்க இந்த காசை 1000 மேலதிகமா கொண்டு வந்தீங்களே, 1000 ரூபாய் திரும்ப தரதுக்கு 1000 தீனார், அதை எடுத்து நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்புறார். இப்ப பாருங்க, இந்த 2 மனிதர்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் வீணாக்கையில, இவர் அல்லாஹ் மீது வச்ச தவக்குலையும் அல்லாஹ் வீணாக்கையில, அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். அப்ப இப்படி நம்பிக்கை வச்சா, இப்ப இதெல்லாம் சாத்தியமா? குர்ஆன் எடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க பயந்தா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மாக்கள்ல என்ன சொன்னான்? கடலுக்குள்ள போட்டுருங்க, புள்ளைய கடலுக்குள்ள போட்டுருங்க. மூசால ஃபிரௌன் எல்லாத்தையும் கொலை செய்யும் பொழுது பாருங்க, குர்ஆன் இந்த ஹதீஸ் எப்படி விளக்கத்தை பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மா பயந்தாங்க, எல்லாத்தையும் கொலை செய்யறானே, இந்த புள்ளைய கொன்றுவானான்னு நினைச்ச பொழுது நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா கடலுக்குள்ள போட்டுருங்க, புள்ளைய போட்டுருங்க, கடல்ல வீசிருங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பெத்த புள்ளை யாராக கொண்டு போய் கடல்ல போடுவாங்களா? அவன் கொலை செய்வான்னு சொல்லி நான் கடலுக்குள்ள அள்ளி போடலுமா? அல்லாஹ் சொல்றான், லா தஹாஃபி வலா தஹ்ஸனி இன்னா ராத்துஹு இலைக்கி வஜாயிலுஹு மினல் முர்ஸலீன். எப்படி சாத்தியம் இது? கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாங்க உங்களின் பால் அவரை திருப்பி தருவோம். கடலுக்குள்ள போட்டாலும் கொண்டு திருப்பி தரது அல்லாஹ். இந்த ஹஸ்புன் அல்லாஹ் என்பது இயற்கைக்கு முரணாக வேலை செய்யும். இயற்கைக்கு முரணாக வேலை செய்யும்டா, நீங்க நினைக்காத ஒரு வேலையை செய்யும். இயற்கைக்கு முரணாக கூட உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு அந்த பிள்ளையை திருப்பி தருவோம். திருப்பி தரது மட்டும் இல்ல, அவர் ரசூல்மார்களில் இருந்தும் ஒருவராக ஆக்குவோம். எந்த தாயாவது கடலுக்குள்ள போட்டு என்ற புள்ள திரும்பி வரும் ரசூலா வரும் நினைச்சிட்டு இருப்பாங்களா? ஹஸ்புன் அல்லாஹ் இருந்தா உள்ளத்துல இதை நீங்க நினைப்பீங்க. ஹஸ்புன் அல்லாஹ் இருந்தா, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவென்ற நம்பிக்கை இருந்தா, எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடக்கிறதுல தயங்க மாட்டீங்க, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறதுல தயங்க மாட்டீங்க, அல்லாஹ்வின் பக்கம் போறதுல தயங்க மாட்டீங்க, அல்லாஹ் போதுமானவன் என்பதுல தயங்க மாட்டீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஏண்ட ரப்பு எனக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவருடைய நிலைமை என்ன? ஆரம்பம் கடல்ல ஆரம்பிக்கு, கடைசியில் எங்க? ஃபிரௌன் கோட்டையில இருக்கிறார். அல்லாஹ் எங்க கொண்டு வைக்கிறான்?
கடலுக்குள்ள தூக்கி போடுறாங்க. கோட்டைக்கு வந்து வருகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு சமூகத்தை இணைச்சு கொள்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மனிதன் கடலுக்குள்ள போட்டாரு, அல்லாஹ் அதையே கொண்டு போய் சேர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் கடலுக்குள்ள போட்டாங்க. ஆனா கடலினுடைய ரப்பு அதை பொறுப்பெடுத்து கொண்டான். நாங்க மஹ்லூக்குகளை, அஸ்பாபுகளை அளவு கடந்து நம்பி இருக்கிறோம். அந்த ரப்புல் ஆலமீன் ஹாலிக்க மறந்துடுறோம். ஹாலிக்க மறந்துடாதீங்க, படைச்சவனை மறந்துடாதீங்க, ரப்ப மறந்துடாதீங்க, ரஹ்மான மறந்துடாதீங்க. அவன் ரஹீம், அவன் மலிக். அவன்கிட்ட கையேந்துங்க. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ் இடத்துல யா ரஹ்மான், யா ரஹீம், யா மலிக், யா குத்தூஸ், யா சலாம், யா முஃமின், யா முஹைமின், யா அசீஸ், யா ஜப்பார், யா முதகப்பிர், யா காலிக் அழைச்சி அல்லாஹ் இடத்துல கேளுங்க, அவனை புகழுங்க, அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அல்லாஹ் நீங்க இது நடக்குமா நடக்காதான் நினைச்சிட்டு இருக்கிறத அப்படி நடத்தி காட்டுறது அல்ல. அல்லாஹ் அதை அப்படியே தலைகீழா மாத்தி அல்லாஹ் உங்களை உச்சத்தில் கொண்டு வைப்பான். நீங்க நினைக்காத உயர்வை அல்லாஹ் தருவான். நீங்க நினைச்சு பார்க்காத விதங்களில் அல்லாஹ்வினுடைய அருள்களை அல்லாஹ் அள்ளி வீசுவான். வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆன் ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். நீங்க அல்லாஹ் மீது உறுதியாக ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு தக்வாவோட வாழ்ந்தா வானம் பூமியினுடைய பரக்கத்தை அல்லாஹ் அப்படியே திறந்துருவான். ஃபதஹ்னா திறப்போம், பரக்காத்து திறப்போம். எங்களுக்கு தெரியாது, சின்ன ஒன்று 100ல் 5000 10,000த்துக்குரிய வெளிவு பெருமானத்தை அல்லாஹ் வைப்பான். செய்ய முடியுமான வேலைகள் அல்லாஹ் செஞ்சு தருவான். அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹுடைய நம்பிக்கை தவக்குல் சரியாக இருந்தா அல்லாஹ் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்வான். எதிர்காலம் பற்றிய பயம் இருக்குதா? பெரும்பாலும் இந்த பயம் இருக்கும். எதிர்காலம் பற்றிய பயம், நாளைக்கு என்ன, என்னுடைய அடுத்த இந்த இப்ப நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பயுமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சு கொள்றது நடந்து முடிஞ்சதை நினைச்சு, நடக்க போறதை நினைச்சு அவன் தன்னுடைய நிகழ்காலத்தை அழிச்சு கொள்றான். நடந்து முடிஞ்சது முடிஞ்சது, தௌபா செய்யுங்க. நடந்து முடிஞ்சது முடிஞ்சது, அதை விட்டுருங்க, யோசிக்காதீங்க. விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இன்றைய நாள்ல அல்லாஹ் திருப்திப்படுத்துங்க. இன்றைய நாள் அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் அதிகப்படுத்தியே தருவான். வைதஅதன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு கிடைச்ச நியாமத்துக்கு நன்றி செலுத்த செலுத்த நாளைக்கு அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். நாங்க நாளைக்கு என்ன என்ன என்னன்னு நினைச்சு நம்மளோட வாழ்க்கையை வீணாய்க்கொள்ளும் சோர்களே. பயம், வீணான பயம். என்ற எதிர்காலம் எப்படி அமையும், என்ற தொழில் போனா என்ன நடக்கும், என்னுடைய பொஸ்மார்னா என்ன நடக்கும், அவர் எனக்கு என்ன சொல்லுவாரு, இவர் எனக்கு என்ன சொல்லுவாரு, நாளைக்கு என்ன நிலைமை என்ன, என்ற பிள்ளைகளோட நிலைமை என்ன, அம்மா அப்பாவோட நிலைமை என்ன, என்ற தொழில நிலைமை என்ன, எந்த பயம் வந்தாலும் ஹஸ்புனல்லாஹ், நெருப்பிலிருந்து பாதுகாத்தான் அந்த ரப்புல் ஆலமீன் இன்றும் இருக்கிறான். கடலுக்குள்ள வச்சு பாதுகாத்தான் அந்த ரப்பு இன்னும் இருக்கிறான். மீனுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து பாதுகாத்தான் அந்த ரப்பு இன்னும் இருக்கிறான். அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அடிவானுக்கு இறங்கி என்ற துஆ கேளு, நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த ரப்பு இருக்கிறான். சகோதரர்களே, எங்க எங்கட தவக்குல், எங்கட நம்பிக்கை எங்க? எங்கட நம்பிக்கை எதை நோக்கி போகுது? தீனாரை நோக்கி போதா, திர்ஹத்தை நோக்கி போதா, மனிதர்களை நோக்கி போதா, சபபுகளை நோக்கி போதா, மக்லூக்களை நோக்கி போதா? எங்க காலிக் அர்-ரஸாக், இன்னல்லாஹு அர்-ரஸாக் துல் குவத்தில் மதீன். அவன் ரஸாக், அவன் ரிஸ்க் தரவன். நாம ஏன் பயப்படணும்? வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தஸிப். நீ தக்வாவோட, இறையச்சத்தோட, தவக்குலோட இருந்தா அல்லாஹ் உனக்கு விடியல்களை திறந்து தருவான். நினையாத புறத்துல ரிஸ்க தருவான். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படணும்? காது கேட்காத செவிடன் நீங்கள் அழைக்கவில்லை, பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சமீ, அவன் பசீர். يعلم خائنة الأعين وما تخفي الصدور. கண்ணாட அணிக்கிற சாடைகள், கண்ணுடைய மோசடிகளை அறிந்து வைத்திருக்கிறான். இதயங்கள் மறைத்து வைக்கிறத அறிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த காலிக்கு விட்டு, அந்த பாரியை விட்டு நாங்க எங்க போறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ். உள்ளத்தில் ஆழமா அவன் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. நான் மௌத்தா போனா யார் உன்னை பார்க்கிறதுன்னு நீங்க சொல்லாதீங்க. மகனே, யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக யஹ்ஃபதில்லாஹ் தஜித்ஹு துஜாஹக். நீ அல்லாஹ் பாதுகாத்தா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றினால் உன் கண் முன்னால் அல்லாஹ்வை காண்பாய். அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்து கொண்டே இருக்கும். யஅலம் லவ் அன்னல் உம்மத லவ் ஸமஅத் அலா யன்ஃபவுக பிஷை லம் யன்ஃபவுக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு லக். முழு உம்மத்தும் சேர்ந்து, முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யலாம் நினைச்சால் முடியாது, அல்லாஹ் எழுதினாலே தவிர. வஅலம் அன்னல் உம்மத லவ் ஸமஅத் அலா யதுருக பிஷை லம் யதுருக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு லக்.
முழு உம்மத்து சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை செய்ய நாடினால் அது முடியாது. அல்லாஹ் எழுதினாலே தவிர உள்ளத்துக்கு படிச்சு கொடுங்க. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. அல்லாஹ் தஆலா இடத்துல அந்த வல்லமையை புரிஞ்சு கொள்ளுங்க. யா அல்லாஹ், நீ ரிஸ்க் தரவன். யா அல்லாஹ், நீ நான் கொடுப்போன். யா அல்லாஹ், நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. யா அல்லாஹ் என்று போய் பாருங்கள். இந்த தவக்குலோட போய் பாருங்க. ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் பதில் சொல்வான். அன்புக்குரிய சகோதரிகளே, எப்படி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னானோ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் சொன்னானோ, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பதில் சொன்னானோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பதில் சொன்னானோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பதில் சொன்னானோ, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாயில கஷ்டப்பட்டு பிரச்சனையோட துன்பத்தோட இருக்கிறாங்க. வஅய்யூப இத்நாதா ரப்பஹ் அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு உடம்புல நோய் யா அல்லாஹ், நீ இரக்கமுடையவன் யா அல்லாஹ். அல்லாஹ் நீக்கினானா இல்லையா? அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்றோம் என்றால் உள்ளத்தில் அது ஆழமாக பதியணும். எங்கட உள்ளமும் சிந்தனையும் கண்களும் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன். யா அல்லாஹ், நீ தடுத்ததை நான் செய்ய மாட்டேன், நீ ஏவியதை விட மாட்டேன், உன்னை தவிர என்னுடைய கல்வை வேறு யாரோடும் தொடர்படுத்த மாட்டேன் என்று உறுதியாக நீங்க போனால், ஆனா இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். என் அடியான் என்னை பத்தி என்ன நினைக்கிறானோ அது போன்றுதான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். யா அல்லாஹ், நான் கேட்காமலே இஸ்லாத்தை தந்தா. யா அல்லாஹ், நான் கேட்காமலே இஸ்லாமிய தாய் தந்தையருடைய வயிற்றிலே பிறக்க வைத்தா. யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்க் தந்தா. யா அல்லாஹ், கண் பார்வை தந்தா. யா அல்லாஹ், சுஜூது செய்கின்ற பாக்கியை தந்தா. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உணரக்கூடிய அந்த கலிமத்து தௌஹீதை தந்தா. யா அல்லாஹ், இப்படியெல்லாம் தந்த ரப்பே, நான் இன்னும் உன்னை விட்டு தூரம் செல்கிறேனே என்று கெஞ்சி கதறி அல்லாஹ்விடம் போய் மன்றாடி தௌபா செய்து வாழ்க்கையை புதுப்பித்து என்ற ரப்பு எனக்கு போதுமானவன், ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை புதுமையானதாக மாறும். வாழ்க்கையில் உயிரோட்டம் தெரியும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு ரூஹானியத் உயிரோட்டம் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய தவறுகள், குற்றம் குறைகள், உள்ளத்தில் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாத்துக்கும் தௌபா செய்யுங்க. வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ் எனக்கு போதும் என்று அல்லாஹ்வை நோக்கி சென்று விட்டால், இதா அதைத்தஹு யம்ஷி அதைத்து ஹர்வலா, என்னுடைய அடியான் என்பால் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நீங்க நடந்து போங்க சகோதரர்களே, மெதுவா போங்க. அல்லாஹ் உங்களை அழைச்சிட்டு இருக்கிறான். ஃபஃபிரு இலல்லாஹ், ஃபஃபிரு இலல்லாஹ். முடியலையா, நடந்தாவது போங்க, அல்லாஹ் ஓடி வருவேன் என்று சொல்கிறான் ஹதீஸுல் குதுஸிலே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் செஞ்ச அருள்களுக்கே நம்மளால நன்றி செலுத்த முடியவில்லை. திரும்ப திரும்ப நம்ம கேட்கிறோம் என்றால் அல்லாஹ் கேட்க சொல்றான், தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் கருணையாளன், அன்பாளன். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் போதுமானவனாக ஆகிவிடுகிறான். என்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். ஒரு மனிதர் ஒரு பள்ளியில் போயிட்டு துவா கேட்டுக்கிட்டு இருந்தார். அழுது தேம்பி தேம்பி துவா கேட்டிருந்தார். நடந்த ஒரு செய்தி. அப்போ ஒரு தனவந்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டார், ஏன் நீங்கள் இவ்வளோ தேம்பி தேம்பி அழுது கெஞ்சி கதறி துவா கேட்குறீங்களே, என்ன காரணம்? அவர் சொன்னார், எனக்கு இவ்வளோ கடன் நீக்குது, நான் அல்லாஹ்வை தவிர வேறு யார்ட்டையும் முறையிடலை. இது வரைக்கும் நான் அல்லாஹ் இடத்துல தான் முறையிடுறேன். இது வரைக்கும் அல்லாஹ் இடத்துல முறையிடுறேன். பல வருஷமாக நான் முறையிடுறேன், ஆனால் பெரிய கடன். அப்போ அந்த மனிதர் பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். அவர் சொன்னார், உங்களுக்கு எவ்வளோ தேவை? சாதாரணமாக ஒரு 20,000 திர்ஹம். சாதாரணம் உதாரணத்துக்கு 20,000 திர்ஹம் தான் எடுத்துக்கங்க. இந்த எடுத்துங்க, கடன் என்ன செய்யுங்க, கடனை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், உங்களோட ஈமான் தக்குவா, நான் வளமையாக அவங்கள பார்க்குறேன், இந்த நேரத்தில் நீங்கள் கெஞ்சி கதறீங்க, வளமையாக அப்படி எல்லா இடத்துல துவா கேட்குறீங்க, இவ்வளோ நம்பிக்கையோடு கேட்குறீங்களே, அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான். அப்படி எங்கால உதவி வரும்னு நமக்கு தெரியாது, நினையாத புறத்தில் வரும். அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான். அல்லாஹ் உள்ளத்தில் போடுவான், போ இந்த அடியான குடுண்டு. அப்படி நடக்கும் வாழ்க்கையில். ஒரு தக்குவாவோட தவக்குலோட இந்த வாழ்க்கையில் நம்மட பார்வையில் உள்ள ஆச்சரியங்கள் அதிசயங்கள்லாம் நடந்துக்கிட்டே சோதர்களே. நம்ம ஒன்று நினைப்போம், உடனே நடக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ இவர் சொன்னார், 20,000 இந்த எடுத்துக்க, நீ கொடுத்துருவாப்பா, நான் உடனே உன்னை பார்க்குற உன்னை தக்குவா உன்னை தவக்குல பார்த்தாலும் எனக்கு இவ்வளோ புதினமாக இருக்குது, ஆச்சரியமா, எங்களால் முடியலையே, அல்லாஹ் தந்த ரிஸ்க்கை நான் தாரேன்னு சொல்லி உடனே கடன் முடியுது. முடிச்சு போட்டு இன்னொரு விஷயம் சொன்னார், இந்த எனக்கு கார்டு, இதை வச்சுக்கோங்க, உனக்கு எப்போ தேவைண்டாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ வேண்டாலும் நான் தரேன். எப்படி? நீ இந்த கார்டை வச்சு நடந்த செய்தி
இந்த காடை வச்சுக்கவா, உன்ட தக்குவா தவக்குலுக்கு அல்லாஹ் என்ன அனுப்பி எந்த உள்ளத்துல இப்படி போட்டிருக்கிறான் உனக்கு கொடுக்கணுண்டு. அவர் நினைச்சு பார்த்திப்பாரா? 20,000 திர்ஹம். அது சாதாரணமா சொல்றேன், பல ஆயிரமாக இருக்கலாம். இந்த காடை வச்சுக்கங்க, எப்ப வேணாலும் கால் பண்ணி எந்த பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, அந்த காடை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு, எனக்கு தேவையில்லை, இப்ப நீங்க தந்தீங்க அது போதும் அப்படி. ஏன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நான் இப்ப கேட்டது அல்லாஹ் இடத்துல, உங்கள்கிட்ட கேட்கல. இப்ப நான் காடு எடுத்து உங்களை நம்பிட்டேன்னா நான் அல்லாஹ்வை மறந்துடுவேன். புரிஞ்சுட்டா? காடை எடுத்து பொக்கெட்டுக்குள்ள வச்சா உங்களை நம்பிட்டு அல்லாஹ் மறந்துட்டேன். இப்ப காடு இல்லாத பொழுது, நீங்க வராத பொழுது நான் ரப்பிட்ட கேட்டேன், அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து சேர்த்தான். அதே ரப்பிடம் நான் திரும்ப கேட்பேன், திரும்ப ஒருவரை கொண்டு தருவான். அது நீங்களாக இருக்கலாம், வேற யாராக இருக்கலாம். காடின் மீது உங்கள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள இல்லை, தந்ததுக்கு ஜிசாக்கல்லா. ஆனா என் ரப்பு எனக்கு எப்படியும் தருவான் என்று சொல்லி அந்த ஈமானை காட்டுறாரு. இன்னும் திகைச்சு போறாரு, இன்னும் அன்பு கூடுது. தேடி தேடி உனக்கு செய்யணும், நீ யாரு என்னன்ற அளவுக்கு உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா முஹப்பத்தை போடுறான். இதுதான் உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நீங்க அல்லாஹ்வை நம்பி பாருங்க, உறுதியா அவன்கிட்ட நம்பிக்கை வச்சு பாருங்க, தவக்குல் வச்சு பாருங்க. வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தெரியும். அது மூமின்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.